அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சக்ராத்தின் போது மனிதனின் நிலை. ஒரு மனிதனின் உடலில் சின்ன ஒரு காயம் ஏற்பட்டாலே அந்த உயிர் அதை உணர்கிறது. அந்த உயிர்க்கே முழு வேதனம் என்கிற போது அது எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் என்று சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதன் சக்ராத்தின் போது சத்தமிட முயற்சிப்பான், ஆனால் முடியாது. உதவிகளை எதிர்பார்ப்பான், ஆனால் எடுத்து சொல்ல முடியாது. அழுகை மூலம் உதவி தேடுவான், அதுவும் பலன் தராது. கொஞ்சம் கொஞ்சம் அறிவு மழுங்கிவிடும், வாய் ஊமையாகிவிடும். அவனது உடல் மண் நிறமாக மாறிப்போகும். உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழந்து கொண்டிருக்கும். நெற்றி பொட்டு உயர்ந்துவிடும். அவனது விரல் நுனி பச்சை நிறமாகிவிடும். கெண்டைக்காலுடன் பின்னிக்கொள்ளும். பிறகு கால், தொடை, ஏன் ஒவ்வொரு உறுப்புகளும் குளிர்ந்து போகும். இறுதியில் உயிர் தொண்டை குளிரை அடையும். அவ்வாறு உயிர் தொண்டை குளிரை அடைந்து விட்டால் உலகத்தையும் விட்டு உலகத்தாரையும் விட்டு அவனது பார்வை துண்டிக்கப்பட்டு விடும். தௌபாவின் வாசல் அடிக்கப்பட்டு விடும். இறுதியில் கவலையும் கைதேசமும் அவனை சூழ்ந்து கொள்ளும். இப்பம் சொன்னது மன்னிப்புக்காக சொல்லவில்லை, மாறாக நம்மில் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட கொடூர வேதனை எதிர்கொள்ளக்கூடியவர்களும் இருக்கிறோம். எனவே மரணத்தின் வேதனையிலிருந்து எந்த ஒரு மனிதனும் தப்பிக்க முடியாது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் அமல் செய்யக்கூடியவங்களும் அல்லாஹ்வுடைய குர்ஆனை தொடர்ந்து ஓடக்கூடியவங்களும் நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடியவங்களும் நல்ல செயலே ஒன்றே அவசியமானது என்பதை நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.